ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எண்ணெயே ஊற்றாத ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சுரக்காயை வச்சு இன்றைக்கி கூட்டு பண்ணுறோம். இது பண்ணுறதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதை நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு ஒரு 2½ கப் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. எல்லாமே நம்ம மிதமான சூட்லேயே பண்ணலாம். அதில் 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 மிளகா வத்தல் அப்படியே கிள்ளி போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்படியே போட்டுருங்க. அதில் எல்லாத்தையும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் மூடியை எடுத்துட்டு வேக விடுங்க. ஒரு 15-20 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வெந்தவுடனே இப்போ நம்ம காய் சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணி கொஞ்சம் வத்துற மாதிரி இருக்குது. ஆனால் சுரக்காயிலேருந்து நிறைய தண்ணி வரப்போகுது. அதனால் இப்போ தண்ணியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு நடுத்தர அளவுள்ள ஒரு முழு சுரக்காயை எடுத்து தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம். பாருங்கள், சுரக்காயை எடுத்து இப்போ வெந்துக்கிட்டு இருக்க பருப்பில் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு திருப்பியும் வேக வைக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. முழுசுமே மிளகுத்தூள் போட்டால் உங்களுக்கு உரப்பு அவ்வளோவா தெரியாது. அதனால தான் நான் கொஞ்சம் மிளகா வத்தலும் போடுறேன், மிளகுத்தூளும் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. சுரக்காய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இப்போ வேக விட போகிறோம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மேலே சூப் மாதிரி அப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரே இதில் நீங்கள் சூப்பும் பண்ணிடலாம், கூட்டும் பண்ணிடலாம். இப்போ வேக விடுவோம் மூடி போட்டு. சுரக்காய் ஒரு 5 to 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். ஏன்னா அது ரொம்ப வேகமாக வேகக்கூடியது. இப்போ திறந்து பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துருச்சான்னு பாருங்கள். இல்லாட்டி கூடுதலாக இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. மிளகா வத்தலை காட்டிலும் மிளகு தூளை நம்ம சமையலில் எவ்வளோக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவு நல்லது. அதனால் நான் ரெண்டையும் கலந்து இங்கே பயன்படுத்துகிறேன். சுரக்காய் சூப்புக்காண்டி கூடுதலாக தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா தண்ணியை மேலே இருத்து எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் தேங்காய் போட்டு இந்த கூட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். கூடுதலாக நெய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். அப்புறம் குழம்பு சாதத்துக்கு நீங்கள் கூட்டாகவும் சாப்பிட்லாம். இதே முறையில் சுரக்காய்க்கு பதிலாக பீக்கங்காய் போட்டு இந்த கூட்டை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கூட நம்ம எண்ணெயை பயன்படுத்தவே இல்லை. ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம்.